மாமியார் மருமகள் என்ன பண்ணுங்க? ஒத்துமையா இருங்க. ஆமென். மாமியார் நகோமி போல இருங்க, மருமகள் ரூத்தை போல இருங்க. ஆமென். உங்க மாமியார் நகோமியா மன்னா நீ ரூத்தா மாறு, உங்க மருமகள் ரூத்தா மன்னா நீ நகோமியா மாறு. ஆமென். அப்பதான் நடக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த மாமியார் மருமகள் வாழ்க்கையில பாருங்க, இருந்த உறவை தாண்டி காணப்பட்டது என்ன தெரியுமா? ஒரு ஐக்கியம். ஆமென். சில வசந்த வாசி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எடுங்க 1ஆம் அதிகாரம் 14ல இருந்து 17. 1ஆம் ரூத் 1ஆம் அதிகாரம் 14ல இருந்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஓர்பால் ஓடி போயிட்டா. ஆ விடாமல் பற்றி கொண்டாள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ரூத்தை போல இருக்கிற மருமகளை கேட்டுங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மாமியார் சொல்லுது, நீ எங்க போனா நல்லா இருப்பில்ல. ஆமென். என்ன மாமியார் என்ன சொல்லுது? எங்கடா ஒழிஞ்சு போனா சொல்லிச்சு நகமையை பார்த்து, சாரி ரூத்தை பார்த்து என்ன சொல்லுச்சு? ஏம்மா இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, நீ என்ன பண்ணு, நீ போய் சந்தோஷமா இருமா. ஆமென். நீ என்ன பண்ணு, சந்தோஷமா இருன்னு சொல்லி மாமியார் அனுப்புது. அல்லேலூயா. ரூத் என்ன பண்றா? நான் போக மாட்டேன், நான் செத்தாலும் இன்னைக்கு. ஆமென். அவ சொல்றா செத்தாலும் சாவனை தவிர உன்னை விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு சொல்றா மகன் உன்னை சாவடிக்காம போக மாட்டேன் விட்ட விட்டு. ஆமென். என்ன பண்ண மாட்டேன். ஆமா. பக்தி வைராக்கியமா இங்க வீட்டுக்கு போற மருமகள்கள் மாமியார் 2 வாரம் திட்டு தான் செய்யும். என்ன அப்ப என்ன பண்ணு, ரைட்டு, ஓகே. அல்லேலூயா. எங்க மனைவிக்கும் எங்க அம்மாவுக்கும் ஆரம்பத்துல செம்ம முட்டுனா முட்டு கும்மாங்குத்து முட்டு தான் ஃபர்ஸ்ட் 2-3 வருஷத்துல. அப்பதான் உள்ள வந்த பீரியட். நம்ம நிலைமை என்னாச்சு தெரியுமா? சோகமா உட்காந்துக்கிறாங்க நம்ம ஆளுங்க. இங்க முனவ அங்க முனவ ஓரமா போய் அழுவ. வேற என்ன பண்ணது நம்ம நிலைமை? ஆமென். இங்கேயும் கோவத்தை காட்ட முடியாது, அங்கேயும் காட்ட முடியாது. எங்கடா போய் செவுத்துல முட்டிக்க வேண்டியதுதான். மனைவிக்கும் அம்மாவுக்கும் நடுவிலே மாட்டிக்கொண்டு இருக்கிற மகனின் பரிதாப நிலை. ஐயோ, அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. அந்த மனுஷன் கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. நீ முட்டினாலும் அங்க வந்து முட்டுற, அவங்க முட்டாலும் அங்க வந்து முட்டுறாங்க. நடுவுல இந்த பாவா போன மனுஷன் என்ன பண்ணுவான்? ரொம்ப அனுபவத்துல பேசுறீங்க பாஸ். ஆமா, 3 வருஷம் நான் பட்ட அனுபவம் ரொம்ப ரொம்ப. ஐயோ 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 ஐயோ. கடைசி வரைக்கும் எதுவும் பேசல. ஆனால் தான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மை. அதாவது பிரச்சனை கண்டிப்பா வரும். அம்மா என்ன பண்ணும்? வந்தவனே என் பிள்ளையை பிரிச்சுட்டான்னு சொல்லும். ஆமென். நீங்க வந்தவனே நீங்களும் அந்த பக்கம் மொத்தமா எதிர்பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான். கொஞ்சம் அந்த குடும்பம் உள்ள நெருங்கி வரது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க அந்த பேலன்ஸ்டா வாழ பழகணும். இத்தனை நாள் சம்பளத்தை கொடுத்தாரு, கொஞ்ச நாள் அங்கதான் கொடுக்க செய்வாரு. அந்த முதல் மாசமே உங்ககிட்ட கொடுத்தா அங்க ஆரம்பிச்சிருமே. அவங்க எதிர்பார்க்கறாங்கல்ல, இத்தனை வருஷம் எல்லாத்தையும் பண்ணி அவங்களும் ஒரு சில கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க அவருக்காக. அதை அவங்க செய்யணும்ல. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லா வச்சிலும் இந்த நகோமி கிட்ட சொத்து இல்ல, பணம் இல்ல, புகழ் இல்ல, பேர் இல்ல, எதுவுமே கிடையாது. அவ சொல்றா போயிடு, இவ சொல்றா நான் போக மாட்டேன், அங்கதான் இருப்பேன். இது என்ன? இது மாமியார் மருமகள் உறவு மட்டும் இல்ல, இது உடன்படிக்கை. ஆமென். இதுதான் ஐக்கியம். அல்லேலூயா. இதுதான் ஐக்கியம். அப்ப இது ஐக்கியமா இருக்கு என்ன பண்ணணும்? கத்துக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியார் என்ன பண்ணக்கூடாது? நமக்கு ஒருத்தி மாட்டினான்னு சொல்லி போட்டு மிதிக்க கூடாது. கடைசியில மிதிப்பு திரும்பினாலும் திரும்பிடும். ஆமென். உங்களுக்கு பலன் இல்லாம மிதிக்கிறீங்க, வாங்குற ஆள் பலனா இருக்குது. டமால் தூக்கி போட்டு டமால் மிதிக்கும். அல்லேலூயா. இல்லையா? அவன் என்ன பண்றா? பக்தி உள்ள மருமகள். ஆமென்.
பக்தி உள்ள மருமகள் தான், ஆனா மாமியாரை கவனிக்க மாட்டான். பைபிள் என்ன, ஊழியம் என்ன, ஐயோ யோ. ஆனா மாமியார் பார்த்து, அத்தை சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா கேப்ப, கேட்டுக்கிற. அப்ப உங்க மாமியார் உன்னை மிதிக்க தான் செய்யும். என்னத்த பைபிளை தூக்கிட்டு போற 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 ஒரு நாள் போன் பண்ணி நல்லா இருக்கிறீங்களா அத்தை, சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்குதா கேட்ட, ஏன் அவங்க கேட்க கூடாதா? ஏன் நீ கேளு, நீ வயசு சின்ன பிள்ளை நீ கேளு, என்ன தப்பு? குடும்பத்துல ஈகோ பாத்தீங்கன்னா குடும்பம் அம்போன்னு போடும். ஆமென். நல்லா கவனிங்க, இது குடும்பம், இது ஆண்டவர் கொடுத்தது. இதுல நீங்க கட்டமைப்பா கல்யாணம் பண்ண போறல கேட்டுக்கமா, அம்மா ரூத்து கேட்டுக்கோ, தானம்மா ரூத்து, தானே ரூத்து, ரைட்டு. குடும்பத்துக்கு போற மாமியார் கைக்குள்ள போட்டுக்கோ. அப்படி கைக்குள்ள போட்டு பழக்கங்கப்பா. கொஞ்சம் கெஞ்சி டமால் டிமால் குத்து ஐசி கிசு வாங்கி பழகி ஏதாவது கைக்குள்ள போட்டு வச்சுங்க. சொல்ல மாமியாருக்கு ஜாலரா கூட அடினுவேன், என்ன தப்பு? ஆனா எங்க மாமியார் என்கிட்ட பேச மாட்டாங்க. இன்னி வரைக்கும் எங்க மாமியார் நின்று பேச கூட கிடையாது. என்னம்மா அப்படிங்கிறாரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்பாங்க. நம்மளும் அது அப்பதான் நின்று போச்சு. அவங்க அந்த மரியாதையில நின்ட்டாங்க, நம்மளும் அப்படியே நின்ட்டேன். அவங்க அப்பதான் இருந்தால என்ன உங்க ஃபியூச்சர் நீ சரிங்களா, மான ஒழுங்கா பேச்ச கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் மாமியார் நல்லா இருக்கும். இல்ல மருமகளோட மாமியார் டாச் உங்களுக்கு அதிகமாயிடும். என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஒரு மருமகள் மாமியார் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. ஒரு மாமியார் உங்க அந்த வந்த பிள்ளையை நல்லா பாருங்க. அது உங்க பிள்ளையை நம்பி வந்திருக்குது, உங்க குடும்பத்தை நம்பி வந்திருக்குது. ஒரு குடும்பத்தையே விட்டு வருது அந்த பிள்ளை. அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளையை டார்கெட் பண்ணாதீங்க, அந்த பிள்ளையை போட்டு ஒரு மாதிரி நர்வஸ் பண்ணாதீங்க. அது அவங்க அம்மா விட்டு வந்து அவங்க உடனே பிரிஞ்சு வருது அந்த பிள்ளை. இத்தனை வருஷமா வாழ்ந்த குடும்பத்தை விட்டு உங்க வீட்டுக்கு வருதுன்னா நீ தான் நல்லா பார்த்துணும் அந்த பிள்ளையை. அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணுங்க, வந்த உனியும் இவ்வளவு பண்ணாங்கன்னு சொல்லி எங்க மாமியார் என்ன பண்ணுங்க நல்லா பாருங்க. அல்லேலூயா. அதுதான் குடும்பம். நீங்க வந்து குடும்பத்துல இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட சமாதானமா இருக்க முடியலன்னா பிரச்சனை நீ தான். என்கிட்ட யாரும் சமாதானமா இருக்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. நீங்க எத்தனை பேர் சமாதானமா போனீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நீங்க இறங்கி போங்க, ஒன்னும் தப்பு இல்லை. நான் இறங்கி போறதுல கவலையே பட மாட்டேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போங்க, இன்னைக்கு போய் வீட்டுல அத்தையை பிடிச்சி அத்தான்னு சொல்லி அம்மான்னு கொடுத்துவாங்க. அந்த அம்மா பார்க்க இன்னமா ஆயிடுச்சு, அப்பா என்னுடைய மருமகளுக்கு பாஸ்டர் அப்படி ஜாம் பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. ஆமென். கல்யாணம் ஆன சகோதரிகளை சொல்லுகிறேன், போய் உங்களுடைய மாமியார் இறுக்கி பிடிச்சி ஒரு உம்மை கொடுத்துருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அவ்வளவுதாங்க, அன்பு தாங்க எல்லாம். ஈகோல கொண்டு போனீங்கன்னா எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஆமென். மாமியாருக்கு அதான் சொல்றேன், எனக்கு மருமக வீட்டுல வந்தா அம்மா நல்லா இருக்கான்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் குத்துறேன், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. உன்னை போல பாப்பன்னு சொல்லி தானே கூப்பிட்ட, உன்னை போல பாரு, என் பேய போல பாக்குற. ஆமென். இல்லையா? உன் பொண்ணு செய்யாதல அது பண்ணுதே. உன் பொண்ணு காலாட்டில் உட்காந்துச்சு தட்டு மேல பெட்டு மேல, அது வந்தவொடனே உங்க காலை தொட்டு கும்பிடுது, உன் கையை தொட்டு கும்பிடுது, உன் தட்டை கழுவி போடுது. இதா பொண்ணு பஞ்சா? உன் பொண்ணு பத்திரமா பார்த்துப்ப, என் பொண்ணு என் பொண்ணு. ஆனா வந்தது இல்லையா? உன் பொண்ணு சாப்பிட்டு எச்சத்தை அடிச்சா முதல்ல உனக்கு, அந்த பிள்ளை வந்தவனே எடுக்குது. அப்ப குடும்பத்தை என்ன பண்ணுங்க, பில்ட் பண்ணுங்க. பில்டப்பா இருக்காதீங்க குடும்பத்துல. நீங்க தான் இனிமே பெரிய ஆள் மாதிரி குடும்பத்துல பில்டப் பண்ணீங்க, குடும்பம் கடைசி வரைக்கும் கட்டாது. ஆமென். எப்பா மருமகள் ஜாம மாமியார் ஜாம் பண்றேங்க, நகமை போல மாமியார் குத்துருங்க ஆண்டவர். எப்படி மருமகள் கோச்செல்லாம் மாமியார் சமாதானம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் மாமியார் மருமகள் சேர்ந்து கோச்சின் போது வாடி போலாம் வீட்டுக்கு போ, கட்டி கொடுத்து நான் போன் அடிக்குது, என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு, உனக்கு என்னடா உனக்கு என்ன, கட்டி கொடுத்தாச்சா போ வரோம். அது ரசம் ஊத்த சாம்பார் ரெண்டே கலந்து சேர்ந்து ஊத்துதோ அவர் தலையெடுத்து துண்டோம். ஆமென். ரசம் சாம்பார் ஆகதா, சாம்பார் ரசமாக தெரியாது, மாட்டினாரா இல்லையா? சாம்பார் கட்ட மாட்டியா, சாம்பார் ரசம் ஒண்டா துண்ணு. நீ ஏன் போன் பண்ணி கேட்குற, உன் பிள்ளை எடுத்துனா உனக்கு என்ன, கட்டி குத்தாச்சா போட்டோம் போ. ஆமென். அவ்வளோதான். சும்மா போன் பண்ணி அம்மாக்காரி என்னமா ஆச்சு என்னமா ஆச்சு, உன் குடும்பத்தை நடத்தணுமா அவன் குடும்பத்தை நடத்தணுமா? நீ மாமியார் லிமிட்டோட முடிச்சு, 2 மாமியார் தான் சொல்றேன். 2 மாமியாருக்கு லிமிட் வைங்க. ஒரு கட்டத்தில் விடுங்க, அவங்க அடிச்சுன்னு பொறந்துக்கிட்டு சமாதானமா ஆகட்டும். ஆமென். குடும்பத்தில் உள்ள போவாதீங்க, வேண்டாம். ஆலோசனை கொடுங்க.
அந்த பொண்ணை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, அந்த பையனை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. ஆமென். கடைசியில சொல்லிட்டு போயிடுவீங்க. நீ சீக்கிரம் மண்டைய போட்டுற, ஒருவேளை கடைசியில அவங்க ஆச்சுன்னு சாகணும். உங்க அம்மா எப்படி சொல்லிட்டு போனாங்க தெரியுமா என்ன? இது வந்து 1 ஜிபி டெகாபைட் இது. கல்யாணம் சொன்னாலும் இன்னைக்கு ஞாபகம் கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு அடுத்த வருஷம் வந்து இன்னைக்கு ஞாபகம் இருக்க மாட்டுது. கல்யாணத்துல உங்க அம்மா என்ன பேச்சு தெரியுமா? அடி பாவி, அதுலயா சோறு போடுற இது வரைக்கும்? ஆ? இல்லையா? உங்க குடும்பங்க. நீங்க கிறிஸ்தவன் சொல்றதுக்கு ஒரு மரியாதை வேணும். கிறிஸ்துவை உடையவர்கள் என்ன மரியாதை தெரியுமா? ஆமென். அதை இன்னைக்கு கிறிஸ்டியன் சிம்பிளா மாத்திட்டாங்க. கிறிஸ்துவை உடையவர்கள். ஆமென். கிறிஸ்துவ உடையற மாமியார் மருமகளை பொண்ண மாரிப்பார். கிறிஸ்துவை உடையற மருமகள் உன் மாமியார் அம்மா மாரிப்பார்.